ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிரிக்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட டெஸ்ட் சீரிஸ் தான் அப்டேட்டாக போயிட்டு இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து டீமில் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் ரீசெண்டாக வந்து நியூஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஐசிசிக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து பிரேக் வேணும் அப்படிங்கிற மாதிரி. பிரேக் காரணம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு இன்ஜுரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த லெட்டரில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து பேக் ஸ்டிஃப்னஸ் அண்ட் ஃபேட்டிக் இஷ்யூ இருக்கிறதுனால ரெட் பால் கிரிக்கெட்லேருந்து ஒரு கொஞ்சம் வந்து பிரேக் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் கேட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் தான் பயங்கரமாக பிரேக்கிங்காக போயிட்டு இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இப்போ டெஸ்ட் மேட்ச்சில் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. அதே மாதிரி இவரை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பந்த் அவர்களும் வந்து விளையாடுறது டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விக்கெட் கீப்பிங் வந்து அவர் பண்ண மாட்டார். ஸோ எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க விக்கெட் கீப்பரை வந்து ரிஷப் பந்த் இருப்பார் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய டெஸ்ட் மேட்சஸில் வந்து அவர் வந்து வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எல்லாமே பார்த்துப்போம். முக்கியமாக ஆஸ்திரேலியா கூட பண்ணும்போது நம்ம மறந்துருக்கவே மாட்டோம் அந்த மேட்சை. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதிரடியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து கூடயும் சரி கண்டினியூஸ் செஞ்சுரிஸ்லாம் அடித்தார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு செமையான பிளேயர் டெஸ்ட் மேட்ச்சில் ரிஷப் பந்த். அவரும் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இல்லை அப்படிங்கும்போது மிடில் ஆர்டரில் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் மேலே யார் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு வருது. அதே மாதிரி விக்கெட் கீப்பிங் யார் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஏ வர்சஸ் ஆஸ்திரேலியாவில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணவங்க துருவ் ஜுரேல் அண்ட் தேவ்தத் படிக்கல். இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸும் வேற லெவலில் பேசப்பட்டது. ஸோ அவங்களுக்கு இந்த மேட்ச்சில் வந்து சான்சஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. இந்தியா ஏ வர்சஸ் ஆஸ்திரேலியா ஏல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு துருவ் ஜுரேல் அவர்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து ரஜித் படிதர் வந்து பண்ண வேண்டியது. ஆனால் துருவ் ஜுரேல் அவர்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே சூப்பராக இருந்ததுனால இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச்சில் இவங்க ரெண்டு பேருமே இருக்கிறதுக்கு இடம் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறது. ஸோ போக போக பார்ப்போம் இந்தியாவோட டெஸ்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்கன்னு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வரும். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் போயிட்டு இருக்கு ஏஷியா கப்பில். ஸோ ஸ்ரீலங்கா வந்து கொஞ்சம் தடுமாறிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா 6 விக்கெட்டுகள் இழந்துட்டுதாங்க. ஸோ வந்து தருமானமான ஒரு பேட்டிங் தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான் வந்து டாஸ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பவுல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கா வந்து இப்போ வந்து விளாண்டுட்டு இருக்காங்க பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா. ஸோ ஒரு டஃப் ஃபைட் தான். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து மேட்சை வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேபிள் 2 யார் வராங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கணும். டேபிள் 1 அண்ட் 2 யார் வராங்கிறது. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் பங்களாதேஷும் அந்த இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து ஒரு விறுவிறுப்பான மேட்சாக இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ ஏஷியா கப் நாளைக்கு வந்து இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் இருக்குது. ஸோ தரமான சம்பவம் காத்துட்டு இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வேற லெவல் சம்பவம் தான். இன்னுமே டைட் ஆகும் பிளேஸ் 2க்கு. ஸோ இந்தியா வந்து அந்த முதல் இடத்த வந்து தக்க வச்சுக்குவாங்க. ஸோ பிளேஸ் 2க்கு இன்னும் டைட் ஆகும்போது இப்போ இன்னைக்கு இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஃபைட் நடக்கும்போது வேற லெவலில் இருக்கும். இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா நடக்கும்போது இன்னுமே டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்குள்ள மேட்ச் வந்து இந்தியா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2 பொசிஷனில் வந்துருவாங்கங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ ஸ்ரீலங்கா கூட மேட்ச் விளையாடும் போதும் தரமாக இருக்கும். இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச்சில் கருண் நாயர் அவர்கள் வந்து இருப்பாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவர் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு தான் டீமில் வந்து எப்படி இடம் பிடிக்கிறாரா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டைபந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.